கனா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்பரசி ஜானகி கிட்ட வந்து நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து போலீஸ் வந்து உள்ளே வராங்க. அன்பரசின்றவங்கள நாங்கள் கைது பண்ண போகிறோன்னு சொல்ல, ஜானகி எதுக்காக கைது பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்க்குறது இல்லையா? இவங்க காலேஜில் கூட படிக்கிற பொண்ணு வந்து தப்பாக வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜானகி, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க, அவள் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல, முதல்ல நீங்கள் நியூஸ் வச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா நியூஸ்லையுமே வந்து இதை பற்றி தான் வந்து போட்டிருப்பாங்க. கூட படிக்கிற பொண்ணை வந்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறதா வந்து நியூஸில் வந்து போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஜானகி வந்துட்டு அவள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அன்பரசி போலீஸ்கிட்ட வந்து நான் வந்து காலேஜில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அப்போ காலேஜில் இல்லைன்னா வேறு எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அன்பரசி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. ஜானகி வந்துட்டு நீ எங்கே தான் இருந்தேன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அன்பரசி அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. அப்போது மங்கா இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ கேளுங்க, அதை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு கொஞ்சம் இன்ஸ்பெக்டரை வந்து கோவப்படுத்துகிறாங்க. உடனே ஜானகி வந்துட்டு இந்த விஷயத்த சந்திரசேகருக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. சந்திரசேகர் வந்துட்டு இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஜானகி கிட்ட வந்து அம்மா எப்படியாவது நீங்கள் தடுத்து நிறுத்துங்க, அன்பரசியை அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள், நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்ல, அதுக்கு ஜானகி நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்குற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இன்ஸ்பெக்டர்கிட்டையும் சந்திரசேகர் வந்து பேசி பார்க்குறாரு. அப்போது இன்ஸ்பெக்டர் வந்துட்டு தயவு செஞ்சு எங்கள் கடமையை செய்ய விடுங்க, ஏற்கனவே இது வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அன்பரசியை அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டை விட்டு வெளியில் வரும்போது கரெக்டாக சந்திரசேகர் வந்து அன்பரசிக்கு கால் பண்ணுறாங்க. அன்பரசி நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசிக்கிட்ட அவர் ஏதோ சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து அன்பரசி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. ஜானகி ஒரு பக்கம் போலீஸ்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. என் பையன் வந்துட்டு இருக்கான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சுபாக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் ஆன விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. சுபா அந்த வீடியோவை பார்த்த உடனே பயங்கரமாக அழுதுகிட்டே ஓடுறாங்க. கௌசல்யா என்னன்னு தெரியாமல் சுபா பின்னாடியே போகிறாங்க. சுபா ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. கௌசல்யா போயிட்டு கதவை தட்டிட்டு இருக்காங்க. சுபாவை கதவை திறக்க சொல்லி. அப்போ விஸ்வா அங்கே போகிறாங்க. விஸ்வா என்னாச்சுன்னு கேட்க, அப்போ கௌசல்யா வந்துட்டு என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு கால் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்தா, அதுக்கப்புறம் அழுதுகிட்டே நேராக ரூம்குள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுபாவோட மொபைலை வாங்கி வந்து விஸ்வா வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து அந்த வீடியோ வந்து இருக்கும். அதை பார்த்துட்டு கௌசல்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க, யாரோ வந்து தப்பாக வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பத்மா எல்லோரும் அங்கே வந்துட்டாங்க. என்னாச்சுன்னு கேட்க நடந்த விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே பத்மா வந்துட்டு இப்போ தான் அப்பா இறந்தார், அதுக்குள்ளே இதுவா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகிறாங்க. சுபா நீ எதை நினச்சும் கவலைப்படாத, நான் கூட இருக்கேன், கதவை தரமா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மங்காக்கு வந்து ராமச்சந்திரனை கொலை பண்ண வீடியோ வந்து அனுப்பியிருப்பாங்க. அவங்க வந்து கால் பண்ணுறாங்க. மங்கா அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சார் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சரி நீங்கள் ஒரு 20 லட்சத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.